நயன்தாராவின் ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ள சந்திரமுகி பட காட்சிகளை நீக்குமாறு வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நடிகை நயன்தாராவின் ஆவணப்படத்தை டார்க் ஸ்டுடியோ நிறுவனம் தயாரித்தது. இந்த படம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் OTT-யில் வெளியானது. இந்த ஆவணப்படத்தில் தனது ஒண்டர் பார் தயாரிப்பு நிறுவனத்தின் அனுமதி பெறாமல் நானும் ரவுடிதான் பட காட்சிகளை பயன்படுத்தியுள்ளதாக கூறி ₹1 கோடி இழப்பீடு கேட்டு நடிகர் தனுஷ் தரப்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்த நிலையில் நயன்தாரா ஆவணப்படத்தில் அனுமதி பெறாமல் சந்திரமுகி பட காட்சிகளை பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டி படத்தின் பதிப்புரிமை பெற்றுள்ள AB இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சார்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஆவணப்படத்தில் சந்திரமுகி பட காட்சிகளை நீக்க கோரியும் ₹5 கோடி இழப்பீடு கோரியும் நோட்டீஸ் அனுப்பியும் இன்னும் அவற்றை பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆவணப்படத்தில் சந்திரமுகி பட காட்சிகளை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், ஆவணப்படத்தில் உள்ள காட்சிகளை நீக்க வேண்டும், ஆவணப்படத்தின் மூலம் ஈட்டிய லாப கணக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராமூர்த்தி மனுவுக்கு 2 வாரங்களில் பதிலளிக்கும்படி டார்க் ஸ்டுடியோவுக்கும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கும் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார்.